Hello friends, Assalamu alaikum. நான் இன்றைக்கி பீஸா கப் தான் இஃப்தாருக்கு செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. பீஸாக்கு கறி ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணாமக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொட்டேட்டோவும் பீஃபும் வச்சு இதுக்கு கறி ஃபில் பண்ணி செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது கூட உளுந்து வடையும் உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். உளுந்து வடையோட ரெசிபி நான் உங்களுக்கு இதில் காட்டலை. அப்போ உளுந்து வடை ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு உளுந்து வடைக்கு ஆயில் பிடிக்காமக்கி நல்ல டேஸ்ட்டாக கடையில் வாங்குற மாதிரி எப்படி உளுந்து வடை செய்யலும் அப்படின்ற நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீஸா கப் செய்கிறதுக்கு நான் இதில் 1 டீஸ்பூன் ஈட்ஸ் 2 டீஸ்பூன் சுகர் எட் பண்ணிட்டு 1/2 கப் வார்ம் வாட்டர் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை அப்படியே க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். இது நல்லா ஆக்டிவாகி வரட்டும். பாருங்கள், ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்குது. இப்போ இதில் 1.5 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். 1.5 கப் கோதுமாக்கு 1/2 கப் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எட் பண்ணிக்கிறேன். இது நல்ல சாஃப்டான டோவாக வந்துருந்துச்சு. சம்டைம் நீங்கள் வாட்டர் எட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் அளவு கூட வைக்கும் அளவு குறைவாய்க்கும் அந்த மாதிரி வருகும். நீங்கள் ரொட்டிக்கு நீட் பண்ணுறதை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நீட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கமா நீட் பண்ணினாலும் இது நல்ல சாஃப்டாக வராது. இதை கொஞ்சம் லூஸாக தான் நீட் பண்ணணும். மிச்சம் லூஸாக நீட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இதில் நீட் பண்ணிக்கிறத பார்க்க கொள்ளைக்க விளங்கும் எந்த அளவுக்கு உண்டோ. இதில் மறுபடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு இதை சுற்றி வர எல்லா பக்கமும் நல்லா பூசி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வைக்கிறேன். இது நல்லா டபுள் சைஸ் வர வரைக்கும். இங்கால கறி செய்கிறதுக்கு இதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு கடுகு எட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ள கருவேப்பிலையும் எட் பண்ணி இந்த கருவேப்பிலையும் கொஞ்சமாக பொரிஞ்சு வரக்குள்ளைக்கு ஒரு கைப்பொடி அளவுக்கு வெங்காயம் எட் பண்ணுறேன். இது சரியாக 150 கிராம் அளவுக்கு இந்த வெங்காயம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வரட்டும். இது மிச்சம் வதங்கணும் முடியல. ஆயிலோட லைட்டாக மிக்ஸ் ஆகி விட்டதும் இதில் 4 பச்சைக்குச்சுக்குவை நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சால்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் மிளகு 1/2 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த லைட்டாக இதில் இந்த மசாலா வாசம் போகிறதுக்கு. மசாலா எட் பண்ணின உடனே இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் நான் இதில் இறைச்சி ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன். மஞ்சளும் சால்ட்டும் போட்டு தான் இந்த இறைச்சி அவிச்சிட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுவும் 150 கிராமிக்கும் இந்த இறைச்சியும் இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த இறைச்சி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மசாலா வாசம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா கிழங்க சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இதை கொஞ்சம் அவிச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். இது 150 கிராம் கிழங்கிக்கும் எல்லாம் ஒரே அளவு தான். வெங்காயம் இறைச்சி அதோட கூட கிழங்கு இது மூணுமே ஒரே அளவு தான் எடுத்துக்கிறேன். எல்லாம் 150 கிராம் வரதுக்கு மாதிரி. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு லீக்ஸ் எட் பண்ணுறேன். லீக்ஸ் நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் எட் பண்ணுவேன். இது ஒரு 20 கிராம் அளவுக்கு. இப்போ இதை எட் பண்ணிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எங்கிட்ட கறி ரெடி ஆகிட்டுது. லீக்ஸ் கூடுதலாக எட் பண்ணினாலும் இந்த கறியில் பச்சை வாசம் அடிக்கும். இங்கால 20 மினிட்ஸ் ஆகிடுது. இந்த டோவும் நல்ல டபுள் சைஸுக்கு வந்திக்குது. அல்ஹம்துலில்லாஹ்ண்டு நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லா அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட் எல்லாம் பார்க்க கொள்ளைக்கு எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நல்ல ஹாப்பியாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வேண்டிய செஞ்சு போடணும் அப்படின்ற ஆசையாகவும் இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்களும் தான் இன்னும் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் போட சொல்லி உங்களுக்காக வேண்டிய நான் இன்ஷால்லா புது நல்ல வெரைட்டியான ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. அது தான் கொஞ்சம் வாய்ஸ் டல்லாகிக்குது. 1 வீக்காக தடுமல் வந்துட்டுது எனக்கு. இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனாலும் மிச்சம் பேர் லைக் பண்ணுறதுக்கு மறக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணக்குள்ளிக்கு எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு இன்னும் ஆசையாகிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதை கப் கேக் ட்ரேயில் தான் வைக்கணும். அதுக்கு இந்த ட்ரேக்கு நான் நல்லா பட்டர் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைக்க கொள்ளைக்கு தான் இது ட்ரேயில் ஒட்டாமைக்கு வரும். இந்த பீஸா கப் கலண்டு நல்லா அழகா நான் தந்திர அளவுக்கு, அதாவது 1.5 கப் கோதுமாக்கு நீங்கள் பீஸா கப் செய்ய கொள்ளைக்கு 15 பீஸா கப் உங்களுக்கு செய்யலுமாய்க்கும். இது இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஷேப்பாக வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் ஃபோக்கால் இந்த மாதிரி குத்தி விடுறேன். இது எதுக்கு இந்த மாதிரி குத்துறேன்டால் நீங்கள் கறியை மேலுக்கு வைக்க கொள்ளைக்கு இந்த பீஸா கப் வெளியுக்கு பொங்கி கறி கொட்டுற மாதிரி வரப்படாது. அதுக்காக வேண்டித்தான் இதை இந்த மாதிரி குத்திட்டு வைக்கிறேன். கறியை இதுக்கு மேலே வைக்கிறேன். இந்த கறிட அளவுமே 15 பீஸா கப்புக்கும் நல்ல கணக்காகவே வந்துருந்துச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவனில் வைக்கிறேன். அவன்லேயே நீங்கள் வைக்க கொள்ளைக்கு இந்த ட்ரேயை நடுவில் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் கீழே காக்கி வைங்க. ஏற்கனவே இந்த கறி குக்காகிக்கிற சொட்டி இதை நீங்கள் மேலே காக்கி அந்த நடுவில் மாக்கி வைக்கக்குள்ள சம்டைம் கறி தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கீழுக்கு பீஸா கப் மட்டும்தான் பேக் ஆகணும். அதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் நடுவில் வைக்காமைக்கு ஒரு தட்டு கீழே காக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் இது ஒரு 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணி எடுத்தேன். இது நல்ல பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குது. சைடெல்லாம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த கறியும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. உங்களுக்கு பீஸாக்கு கறி செய்கிற மாதிரிக்கே கறி செஞ்சு இந்த பீஸா கப் செய்யணும் அப்படின்றால் ஏற்கனவே அந்த ரெசிபியும் போட்டிக்கிறேன். மேலுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கால உளுந்து வரைக்கும் நான் ஏற்கனவே மாவை நல்லா அரைச்சி தான் வச்சுக்கிறேன். உளுந்து வடை ரெசிபி ஏற்கனவே போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்து செய்யணும் அப்படின்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அதே மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா கூட போட்டேன். அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துச்சு. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு தான். அப்போவும் அதில் கொஞ்சம் லைட்டாக ஆயிலாக இருந்துச்சு. இந்த ரெசிப்பியில் ஆயில் கொஞ்சம் சரி பிடிக்கல வடையில். அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற மாதிரியே வந்துருந்துச்சு. இதில் என்ன ஸ்பெஷலாக ஆட் பண்ணினேன் அப்படின்றால் அதே மெத்தட் தான். 2 கப் உளுந்து ஊற வைக்க கொள்ளைக்கு நான் இதில் பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசை உளுந்தோட சேர்த்தே ஊற வச்சுட்டேன். எனக்கு இந்த டிப்ஸ் புதுசாக தான் தெரியும். பச்சரிசி செட் பண்ணினேன்றால் கடையில் வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக உளுந்து வடை வரும் அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக உளுந்து வடை செய்ய கொள்ளைக்கு இந்த பச்சரி செட் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பச்சரி செட் பண்ணி செய்ய கொள்ளைக்கு எண்ணெயும் மிச்சம் பிடிக்காது. கடையில் வாங்கின மாதிரியே நல்ல பெர்ஃபெக்டாக இந்த வடை வரும். நிறைய பேர் உளுந்து வடை ரெசிபியை பார்த்துட்டு கேட்டுருந்தீங்க, எதுக்கு ஐஸ் கட்டி போட்டு அரைக்கிற அப்படின்ட்டு. மிக்சியில் ஐஸ் கட்டி போட்டு எதுக்கு அரைக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் கொஞ்சம் உளுந்துக்கு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்க கொள்ளைக்கு மிக்சி சூடாகும் தானே. அப்போ அது சூடாகாமல் கேட்குறதுக்காக வேண்டி தான் ஐஸ் கட்டி போடுறேன். மற்றது அந்த உளுந்தும் மிக்சி சூட்டுக்கு வெந்துடப்படாது. சம்டைம் அப்படி உளுந்து கொஞ்சம் லைட்டாக வெந்தாலும் உளுந்து வடை ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு உளுந்து வடை சாஃப்டாக வராது. அதுக்காக வேண்டி தான் ஐஸ் கட்டி போட்டு அரைக்கிறேன். நான் இந்த வடை செய்கிறதுக்கு நேற்று தான் அரைச்சி வச்சுருந்தேன். நேற்று அரைச்சி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கு தான் இதை பொரிச்சு எடுத்தேன். அப்போவும் இது நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. எண்ணெயும் கூட கொஞ்சம் சரி பிடிக்கல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.